அனுபமா பரமேஸ்வரன் 1996ஆம் ஆண்டு கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள மலையாளம், தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் நடித்து பிரபலமான நடிகை அனுபமா பரமேஸ்வரன். அவர் 2015ஆம் ஆண்டு பிளாக்பஸ்டர் ஹிட் திரைப்படமான பிரேமம் மூலம் மலையாள திரைப்படத்துறையில் அறிமுகமானார். படத்தில் அவரது சிறப்பான நடிப்பிற்காக நடிகை அதிக பாராட்டுகளை பெற்றுள்ளார். நடிகை மலையாளத்தில் நடிப்பது மட்டுமின்றி தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களிலும் நடித்துள்ளார். அனுபமா பரமேஸ்வரன் 1996ஆம் ஆண்டு கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள இன்றிஞ்சலகுடாவில் பரமேஸ்வரன் எரேகாத் மற்றும் சுனிதா பரமேஸ்வரன் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். அவளுக்கு அக்ஷய் என்ற ஒரு தம்பி இருக்கிறான். ஹஜ் முடித்த பிறகு மலையாளம், தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் நடித்து பிரபலமான நடிகை அனுபமா பரமேஸ்வரன். அவர் 2015ஆம் ஆண்டு பிளாக்பஸ்டர் ஹிட் திரைப்படமான பிரேமம் மூலம் மலையாள திரைப்படத்துறையில் அறிமுகமானார். படத்தில் அவரது சிறப்பான நடிப்பிற்காக நடிகை அதிக பாராட்டுகளை பெற்றுள்ளார். நடிகை மலையாளத்தில் நடிப்பது மட்டுமின்றி தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களிலும் நடித்துள்ளார். அனுபமா பரமேஸ்வரன் 19 வயதில் நடிக்க ஆரம்பித்தார். அவர் 2015ஆம் ஆண்டில் சூப்பர் ஹிட் காதல் நாடகமான பிரேமம் மூலம் மலையாள சினிமாவில் தனது முதல் அறிமுகமானார். இத்திரைப்படத்தை அல்போன்ஸ் புத்திரன் இயக்கினார் மற்றும் நிவின் பாலி, சாய் பல்லவி மற்றும் மடோனா செபாஸ்டியன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர். கதாநாயகனின் வாழ்க்கையில் 3 அடுக்கு காதல் கதைகளை சித்தரிக்கும் ஒரு காதல் நகைச்சுவை படம் போல. இப்படம் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மற்றும் பாராட்டுகளை பெற்றது. இது மாபெரும் வெற்றியடைந்ததோடு அந்த வருடத்தில் அதிக வசூல் செய்த மலையாள படங்களில் ஒன்றாகவும் அமைந்தது. பிரேமம் படத்தின் வெற்றிக்கு பிறகு தமிழ், தெலுங்கு படங்களில் கால் பதித்தார். அவர் 2016ஆம் ஆண்டு படத்தின் மூலம் தெலுங்கில் அறிமுகமானார். அவரது வியக்கத்தக்க நடிப்பு திறமையால் பிரேமம் படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் முக்கிய வேடத்தில் நடித்தார். இப்படம் சூப்பர் ஹிட்டானது மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் ரூ.37.95 கோடி வசூலித்தது. அதே ஆண்டில் எஸ். துரை செந்திகுமார் இயக்கிய கொடி படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். 2017ஆம் ஆண்டில் அவர் துல்கர் சலமானுடன் ஜோமோண்டே சுவிசேஷங்கள் படத்தில் பணிபுரிந்தார் மற்றும் தெலுங்கு திரைப்படமான உன்னாதி ஒகேட் ஜிந்தகியில் நடித்தார். பின்னர் தேஜ் ஐ லவ் யூ, கிருஷ்ணார்ஜுன யுத்தம், ஹலோ குரு பிரேமா கோசமே போன்ற தெலுங்கு படங்களில் நடித்தார். தெலுங்கு திரையுலகில் அவரது வெற்றிகரமான பிரவேசம் அவரை தெலுங்கு பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு முக்கிய முகமாக மாற்றியது. அதன் பிறகு அவர் 2019இல் கன்னட திரைப்படத்துறையில் அறிமுகமானார். பவன் வடேயர் இயக்கிய திரைப்படம் நடச்சார்வபௌமா. அவர் கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் மற்றும் ரசிதாராம் ஆகியோருடன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். 2 வருட இடைவெளிக்கு பிறகு நடிகை மீண்டும் மலையாள திரைப்படத்துறைக்கு வந்தார். 2020இல் மணியறையிலேயா அசோகன் திரைப்படத்தில் ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். ஒரு காதல் நகைச்சுவை நாடகத்தைப் போலவே அவர் ஜேக்கப் கிரிகோரியுடன் திரையிடத்தை பகிர்ந்து கொண்டார். பின்னர் அவர் 2021இல் துல்கர் சல்மானின் குரு திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். அந்த நடிகை படத்தில் தனது நடிப்பிற்காக பாராட்டுகளை பெற்றார். இப்படம் பார்வையாளர்களிடமிருந்து சிறந்த வரவேற்பை பெற்றது மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் ரூ.112 கோடிக்கு மேல் வசூலித்தது.